இந்த நொடி காதல் உங்கள பத்தி என்ன நெனச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா, கல்யாணத்த பத்தி தான் நெனச்சிட்டு இருக்காங்க. ஷிக்மத் ஸ்டார் சீட் சேனலுக்கு உங்கள அன்போடு வரவேற்கிறேன். ரொம்ப அழகான எனர்ஜி. வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் உங்களுக்கு ஃபேவரா திரும்பிட்டு இருக்கு. மேபி நீங்க தான் அவங்களோட லக்குன்னு நெனைக்கிறாங்க. அது இல்லாம அவங்களுக்கு ரொம்ப ஸ்திரமான நம்பிக்கை என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு ட்வின் ஃப்ளேம் இல்லனா சோல்மேட் ஜர்னி அப்படின்ற புரிதல் அவங்களுக்கு இருக்கு. நீங்க தான் அவங்களோட சந்தோஷம், மிகப்பெரிய சந்தோஷம். அப்பழுக்கு இல்லாத சந்தோஷம் அப்படின்னு நெனைக்கிறாங்க. உங்ககிட்ட கொஞ்சம் கூட கர என்ன சொல்றது? கள்ளம், கபடமே இல்ல. அந்த மாதிரி ஒரு அப்பழுக்கில்லாத ஒரு சந்தோஷம் உங்க கூட இருக்கும்போது அவங்களுக்கு இருக்கு. கமிட்மெண்ட்ட பத்தி தான் இப்ப யோசிச்சுட்ருக்காங்க. இது வந்து அவங்க எப்படி வந்து இந்த காதல கல்யாணத்துல கொண்டு போய் முடிக்க போறாங்க அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருந்திருக்காங்க. மேபி கவலைப்பட்டுட்டு இருந்திருக்காங்க சில சில காலம் முன்னாடி, இல்லைன்னா சில மாதங்கள் முன்னாடி வரைக்கும். ஆனா பிரபஞ்சம் வந்து அவங்களுக்கு ஃபேவரா ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. வீல் ஆஃப் ஃபார்ச்சூன், அ தர்மா. அதாவது உங்களுக்கு எதிரா இருந்த சக்தி வந்து இப்போ உங்களுக்கு வந்து ஃபேவரா திரும்ப ஆரம்பிச்சிட்ருக்கு. அதனால அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை என்ன அப்படின்னா, கூடிய சீக்கிரம் இந்த காதல் வந்து கல்யாணத்துல முடியும். அது இல்லாம நீங்க தான் அவங்களோட பெர்ஃபெக்ட் பேர். சரி பாதி அப்படிங்கிறதுல அவங்களுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு தெளிவு வந்துருச்சு. அது எதனால அப்படிங்கிறத பார்க்கலாம். பிரபஞ்சம் சொல்றாங்கன்னு. ஆனா தெளிவு வந்துருச்சு அப்படிங்கிறது வந்து ரொம்ப தெளிவா இங்க இருக்கு. ஸோ நீங்க அத பத்தி குழப்பிக்கணும்னு அவசியமே இல்ல. கண்டிப்பா இந்த கனெக்ஷன்ல இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு பாஸ். ஏன்னா எப்படி எந்த பக்கம் போக போறீங்க? என்ன பண்ண போறீங்க? அப்படின்ற ஒரு தெளிவு இல்லாம இருந்தது. ஆனா, இப்ப வந்து அவங்களுக்கு நல்ல தெளிவு இருக்கு. என்ன அப்படின்னா, நீங்க தான் அவங்களோட காதல், புருஷன் பிரகிருத், ராதா கிருஷ்ணா, டிவைன் லவ், இது வந்து ஃபியூச்சர் எனர்ஜி, நியூ பிகினிங், காசேவிச், த ஃபூல் கார்ட், டேக் எ சான்ஸ். ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். ஏஸ் ஆஃப் சோட்ஸ். அவங்களுக்கு வந்து இவ்வளோ நாளா ஒரு குழப்பம் இருந்துட்டே இருந்திருக்கு. எப்படி என்ன பண்ண போறோம்? இந்த காதலோட ஆழம் என்ன? என்ன உண்மையான விஷயம் அப்படின்னு. மேபி 9 ஆஃப் சோட்ஸ் அவங்க இவ்வளோ நாளா ரொம்ப ஒரு 9 ஆஃப் சோட்ஸ் இங்கே ஒரு சோட் 10 ஆஃப் சோட்ஸ். அவங்க ஒரு டஃப் சிச்சுவேஷனை முடிச்சுட்டாங்க இப்போ. இல்லைன்னா முடிக்கிறதுக்கான தெளிவு அவங்களுக்கு பிறந்துருச்சு. இவ்வளோ நாளா குழப்பமா இருந்திருக்காங்க. என்ன பண்ணுறது அப்படின்னு. இல்லைனா வந்து இது வந்து டார்க் நைட் ஆஃப் த சோல். இது வந்து லைஃப் லெசன். இல்லைனா வந்து சோல் பர்பஸ். ஏதோ ஒரு விஷயம் அவங்க கற்றுக்க வேண்டியது இருந்திருக்கு. நைட்லாம் ரொம்ப தூங்காமல் இருந்திருக்காங்க இந்த காதல்னால. ஏன்னா அவங்களுக்கு புரியல என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற குழப்பம் அவங்களுக்கு ஒரு ஒரு இரவும் வந்து பெரிய வேதனையான இரவாக இருந்திருக்கு. ஏன்னா நீங்கள் ரொம்ப அழகாயிட்டே போயிருக்கீங்க. நாளுக்கு நாள் த வேர்ல்ட் கார்டு கம்ப்ளீஷன். நீங்கள் அவங்கள கம்ப்ளீட் பண்ணுறீங்க. அதில் வந்து அவங்களுக்கு எல்லா அளவு சந்தேகமும் கிடையாது. மேபி ஒரு சின்ன கிளாரிட்டி உங்களுக்கு கொடுக்கலாம். இந்த நொடி அவங்க அத பத்தி தான் யோசிச்சிருக்காங்க. உங்ககிட்ட வந்து எப்படி அந்த குட்டி கம்யூனிகேஷன் பண்றது. அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இத வந்து ஃபுல்லா உங்களுக்கு எடுத்த உடனே சொல்லி, அதில இருக்க அந்த சுவாரஸ்யத்த கம்மி பண்ணணும் அப்படின்ற இன்டென்ஷன் அவங்களுக்கு இல்ல. அவங்களோட கம்யூனிகேஷன் கொஞ்சம் கொஞ்சமா தான் ஆரம்பிக்கும். எடுத்தோனே பார்த்தீங்க அப்படின்னா, இதெல்லாம் பெருசா அவங்களுக்கு மனசுல இருக்கு அப்படின்ற மாதிரியே உங்களுக்கு புரியாது. மேபி ரொம்ப சின்ன சின்ன கம்யூனிகேஷன் இல்லன்னா வந்து ஆக்சுவலா உங்கள மீட் பண்ண கேட்கலாம். இந்த மாதிரி தான் இருக்கும். அவங்களோட முதல் படி. குட்டி குட்டி ஸ்டெப்பா தான் எடுப்பாங்க. சின்ன சின்ன கிளாரிட்டீஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஆனா உங்களுக்கு தெரியும் உங்களோட இன்டென்ஷன் இதுதான்னு. ஏன்னா மறைச்சு ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்றாங்க, "இல்ல, இல்ல. அவங்களோட இன்டென்ஷன் இதுதான். நீ கவலைப்படாத" அப்படின்னு சொல்றாங்க. நீங்க எங்கேயோ கிளம்புறீங்க அவங்களோட மேபி அவுட்டிங், டேட் நைட், காஃபி டேட், ஏன்னா ட்ரிப், ஸ்மால் ட்ரிப். ஏதோ ஒரு விஷயம் நீங்க கண்ணாடிய பார்த்துட்டு ரெடி ஆயிட்டுருக்கீங்க ஒரு புது ஆரம்பத்துக்கு. இங்க வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஆரம்பம், முடிவு 2மே இங்க இருக்கு. த ஃபுல் கார்ட் அண்ட் த வேர்ல்ட் கார்ட். இதுதான் 2 இது ஆரம்பம், அதில இதுதான் முடிவு. ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, வாழ்க்கையோட ஆரம்பமும் நீங்க தான், வாழ்க்கையோட முடிவும் நீங்க தான். அவங்க சந்தோஷம் ஆரம்பிக்கிறதும் இங்க தான், அவங்க சந்தோஷம் முடியிற இடமும் இங்க தான். கூடிய சீக்கிரம் இந்த நீங்க எப்படி பார்க்க போறீங்க? எப்படி சந்திக்க போறீங்க? அப்படிங்கிறத விட, அந்த சின்ன சந்திப்பு இல்லைன்னா அந்த அ பார்ட்டி இல்லைன்னா வந்து ஏதோ ஒரு விஷயம் அதுதான் ஒரு சின்ன ஆரம்பமா தான் இருக்கும். குட்டி ஆரம்பம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அதுதான் வந்து ஒரு முடிவுக்கு வழிவகுக்கவும் போகுது. அதான் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி உங்களோட கல்யாணமா போய் முடிய போகுது. இங்க பார்த்தீங்க அப்படின்னா, பேஜ் ஆஃப் பென்டிகிள்ஸ். அவங்களோட ஆஃபர் வந்து ரொம்ப சின்னதா தான் இருக்கும். ஆரம்பத்தில அவங்க வெளியில காட்டிக்க மாட்டாங்க. அவங்க வந்து உங்க உங்க பின்னாடி இருக்காங்க. இல்லைன்னா நிரந்தரமா உங்க கூட இருக்க போறாங்க அப்படின்னு, உங்கள விலகி இருக்கிறது வந்து அவங்களுக்கு பெரிய வலியா இருக்கு. ஏன்னா 9 ஆஃப் சோட்ஸ் 2 தடவ வந்துருச்சு. அதுலயும் சரி, இதில பாட்டம் டெக் கார்ட்லயும் அதான் இருக்கு. ஸோ உங்கள பிரிஞ்சிருக்கிறது இனிமே அவங்களால தாங்க முடியாத விஷயம்.
டெய்லி நைட் வந்து அவங்களுக்கு தூங்குறது பெரிய சேலஞ்சா இருக்கு. 3 ஆஃப் கப்ஸ் மேபி ஒரு ட்ரிப் இல்லைன்னா நீங்களாம் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கம்யூனிட்டி. அதனால ஏதோ ஒரு விஷயம், ஒரு காமனான விஷயம் தான் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு அப்படிதான் கூப்பிட போறாங்க. ஒரு மேபி பப்ளிக் பிளேஸ் இல்லைன்னா வந்து நீங்க வேற எங்கேயாவது ரொம்ப காமன் பிளேஸ்ல மீட் பண்ணிக்க போறீங்க. மேபி பார்க், பீச். அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு உங்க காதல் படிப்படியா முன்னாடி போகும். நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான பெர்சன். உங்ககிட்ட உங்களுக்கு ஈகோவே கிடையாது. மேபி இந்த பெர்சன் ரொம்ப ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கலாம். வெளியில அவங்களுக்கு வந்து பெரிய ரெக்கக்னிஷன் இருக்கலாம். அவங்களோட ஒர்க்குக்கு ஒரு ஸ்டேட்டஸ் ஆல்ரெடி அவங்க கெயின் பண்ணியிருக்கலாம். ஆனா உங்க முன்னாடி வந்து அவங்க எதையுமே காட்டிக்க மாட்டாங்க. அவங்க மேபி ரொம்ப வெல் செட்டில்டு பர்சனா இருக்கலாம். எந்த விஷயமா இருந்தாலும் உங்க முன்னாடி உங்க காதலுக்கு முன்னாடி அவங்க ஒண்ணுமே இல்ல அப்படின்னு அவங்க முழுமையா நம்புறாங்க. உங்கள மேனிஃபெஸ்ட் பண்றாங்க. இந்த மெஜிஷியன். நீங்க ஒரு மேஜிக்கல் பீயிங் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. 4 ஆஃப் பென்டிக்கிள்ஸ் உங்களை யாருக்கும் தரமாட்டேன்றாங்க. அவங்களோட சந்தோஷம் நீங்க தான். உங்களை யாருக்கும் தரமாட்டேன்றாங்க. நீங்க அவங்களுக்கு மட்டும் தான் சொந்தம் அப்படின்றாங்க. உங்களை இழக்கிறது வந்து அவங்க வந்து எண்ணி கூட பார்க்க முடியாத ஒரு விஷயமா. உங்களோட ஆன்செஸ்டர்ஸ் என்ன சொல்றாங்க? ஷாமன், மை காட். யாரோ ஒருத்தங்க ஹை ப்ரீஸ்டர்ஸ் இந்த எனர்ஜியில். ஷாமன் எனர்ஜி. ட்ரஸ்ட் இன் ஹையர் ஃபோர்ஸஸ். இது காதல் வந்து உண்மையிலேயே தெய்வீக காதல் தான். நீங்கள் யாரோ ஒருத்தங்க, நீங்கள் இல்லைன்னா உங்கள் பர்சன் ஷாமன் லைக் சைக்கிக், ஹை ப்ரீஸ்டஸ் எனர்ஜி இல்லை ஹை ப்ரீஸ்ட் ஹண்டர். ட்ராக் டவுன் யுவர் ஃபியர்ஸ் அண்ட் அண்ட் டிசையர்ஸ். உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு என்ன பயம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் பெரிய அளவில் சாதிப்பீங்க. பீஸ் மேக்கர், ரொம்ப அமைதி விரும்பி நீங்கள். அதுதான் உங்கள் பர்சனுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். உங்களோட ஆன்செஸ்டர்ஸ் உங்களுக்கு உறுதுணையாக இருக்காங்க. யூ ஆர் நாட் அலோன். இந்த காதல் நிச்சயமாக கண்டிப்பாக தெய்வீக காதல் தான். அதில் உங்களுக்கு சந்தேகமே தேவையில்லவா. ஒயிட் விச். நீங்கள் 2 பேருமே வந்து சைக்கிக். அதை பற்றி இங்கே எந்த கார்டும் வரல. பட் உங்களோட ஆன்செஸ்டர்ஸ் சொல்கிறாங்க நீங்கள் வந்து அவங்க சந்ததி. அதனால் உன்னோட இன்ட்யூஷனை நீ நம்பு அப்படின்றாங்க. அதனால தான் உங்களுக்கு இங்கே பாஸ்ட் லைஃப் கனெக்ஷன், தெய்வீக காதல் வருது. டாட்டர் ஆஃப் வான்ஸ். ஏஸ் ஆஃப் சோட்ஸ். உங்களை பற்றின ஒரு கிளாரிட்டி இந்த பர்சனுக்கு இப்போ வந்திருக்கு. ஹேரஃபண்டோ, கடவுளே. கல்யாணம் கல்யாணம் கல்யாணம். ஹேங்க்டு மேன் அகெயின். ரொம்ப நாளாக வந்து இந்த காதல் வந்து ஒரு பாஸில் தான் இருக்குல்ல, நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருந்திருக்கலாம். ஆனால் இனிமேல் வந்து சன் கார்டு அகெயின். ஓ மை காட், ஓ மை காட். எத்தனை கன்ஃபர்மேஷன் கார்டு பாருங்கள். 2 சன் கார்டு, 2 ஹேரஃபண்ட், 2 ஹேங்க்டு மேன். ஸோ இவ்வளோ நாளாக பாஸ், ஏன்னா வந்து எங்கே போக போகுது அப்படின்னு குழம்பிட்டு இருந்தவங்களுக்கு உங்களை பற்றின ஒரு தெளிவு பிறந்துருச்சு. இந்த காதலை பற்றின ஒரு தெளிவு பிறந்துருச்சு. ஸோ இது வந்து அன்ஸ்டாப்பபிள் எனர்ஜி. இனிமேல் வந்து உங்கள் காதல் சந்தோஷத்தை நோக்கி மட்டும்தான் போக போதே தவிர எங்கேயும் வேற எங்கேயும் போக போகிறதில்ல. இந்த நொடி வந்து அவங்க உங்களை பற்றி யோசிக்கிறத விட இந்த காதலை எப்படி கல்யாணத்தில் முடிக்க போகிறாங்க, இந்த காதலில் வர சேலஞ்சஸ்லாம் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாங்க, உங்களை பற்றி அவங்களுக்கு என்ன புரிதல் இருக்குது, இந்த காதலை பற்றி என்ன புரிதல் இருக்குது அப்படின்னு தான் போயிட்டுருக்கு. ஸோ இந்த நொடி அவங்க இதை பற்றி தான் யோசிச்சுட்ருக்காங்க. ஜெய் சரம், காட் பிளஸ் யூ.